மனசெல்லாம் சரியில்ல. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வானதி அவங்க விருப்பத்த அருள்கிட்ட சொல்லலான்னு போறாங்க. மாமா நான் சொன்னதெல்லாம் நீ கேட்டியா? அப்படின்னு கண்ண திறந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு அருள் இல்ல. ஐய்யய்யோ! இந்த தடவையும் நான் தான் சொதப்பிட்டேனா? ச்சே! நான் சொன்னதெல்லாம் எதுவுமே மாமா கேட்கலையே. சரி மறுபடியும் பார்க்கலான்ட்டு வெளியில ஓடி வந்து பார்க்குறாங்க. இங்க பார்த்தா சின்னத்த, பெரியத்தைய கூட்டிக்கிட்டு கரிகாலன் ஜாம் ஜாம்னு வாத்திய மேளதாளத்தோட அப்படி கொண்டாட்டத்தோட வந்துட்டு இருக்காங்க. சுந்தரம், குணா, கல்யாணி, மணிமேகலை இவங்க எல்லாரும் நின்னு அவங்க 2 பேர்த்தையும் ஆரத்தி எடுக்குறாங்க. அக்காளும் தங்கச்சியும் சேர்ந்து வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆயிப்போச்சு பாரு. வாங்க வாங்க அப்படின்னு ஆரத்தி எடுக்குறாங்க மணிமேகலை. இந்த காலத்துக்காக தானே நான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன். இப்ப 2 பேரும் சேர்ந்தாச்சுல சந்தோஷமா இருக்கு. உங்க 2 பேத்தையும் பார்க்கும்போதுங்கிறாங்க சுந்தரம். சரி வாங்க உள்ள போலாம் வாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயே நலங்கு வைக்கலான்ட்டு உள்ள போறாங்க. கல்யாணி வீரய்யா கிட்ட சொல்றாங்க, பாத்தியா சும்மானாலே தங்கச்சி தங்கச்சின்னு உருகுவாங்க. இன்னைக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? இன்னைக்கு அண்ணனும் தம்பியும் சேர்ந்துட்டாங்க, அக்கா தங்கச்சியும் சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் விளங்குன மாதிரி தான். சரி சரி உள்ள வா, நான் முன்னாடி போறேன்ட்டு போறாங்க. நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன்ல சுப்புலட்சுமி தான் நலங்கு வைக்க சொல்றாங்க. நலங்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே வரதன் கொஞ்சம் நிறுத்துங்க, நான் சொன்ன வாக்கு நீங்க இன்னும் காப்பாத்தலைங்கிறாங்க. இங்க பாரு மச்சான், பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். நலங்கு விசேஷம் நல்லபடியா முடிக்கட்டும். அதுக்கப்புறமா கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம். நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றுவேங்கிறாங்க சுந்தரம். அதுக்கு முன்னாடி உன்னடாசியோ என்னடாசியோ கிடையாது. கல்யாணம் பண்ணி வச்சாலும் வாழ போறவங்க அவங்க தான். அவங்களோட ஆசை என்னங்கிறத அதுக்கு முன்னாடி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க சுந்தரம். அவங்கள எதுக்கு கேட்கணும்? பெரியவங்க நாம பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க சேர்ந்து வாழ்ந்துட்டு போறாங்கிறாங்க வரதன். எல்லாம் சபையில நம்மளா ஒரு முடிவு எடுத்துட்டு சின்னஞ்சிறுசுகளோட வாழ்க்கையை நம்மளா அழிக்க கூடாது. அவங்களோட விருப்பம் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்னோட முடிவு சொல்றேங்கிறாங்க சுந்தரம். உங்க 4 பேத்துக்கிட்டையும் நான் தனியா பேசணும்னு நந்தினி, வானதி, அருள், கரிகாலன் இவங்க 4 பேர்த்தையும் தனியா கூட்டிட்டு போறாங்க. கல்யாணி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு வீரய்யா கூப்பிட்டு ஏன் பிள்ளைகிட்ட இவரு என்ன தனியா பேச போறாரு? இது விவகாரமா தான் இருக்கு, இது சரியா இருக்காது அப்படின்னு வீரய்யா கல்யாணியும் பேசிக்கிறாங்க. சுந்தரம் 4 பேர்த்துக்கிட்டையும் கேட்கறாங்க, கல்யாணத்தை பத்தி நான் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க உங்களோட மனசுல இருக்கிறது என்னங்கிறத நீங்க என்கிட்ட சொன்னா தான் எனக்கு தெரியும். இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது வெளியில அப்படியே குமரிக்கிட்டு நிக்கிறாங்க கல்யாணி. ஏன் பிள்ளைகிட்ட இவர் என்ன சொல்ல போறாரு, என்ன கேட்க போறாரு? இவர் பேச்சுக்கு மறுபேச்சு இல்லாம என் புருஷன் இவர் சொன்னா சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டே இருக்கான் பாரு, அவரை சொல்லணும் முதல்ல அப்படின்னு பொறுமைக்கிட்டு நிக்கிறாங்க. இன்னைக்கு மட்டும் நான் நினைக்கிறதுக்கு எதிர்மாறா மட்டும் நடக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த கல்யாணி யாருங்கிறத காட்டுறேன். இவர் முடிவெடுத்தா நாம சம்மதிக்கணுமா? அதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறாங்க கல்யாணி. சுந்தரம் 4 பேர்த்துக்கிட்டையும் மனசு விட்டு பேசுறாங்க. நான் எடுத்திருக்கிற முடிவு சரியா இருந்தா சரின்னு சொல்லுங்க, தவறா இருந்தா தவறுன்னு சொல்லிருங்க. மனசுல எதுவும் வச்சுக்க வேண்டாம். அதனால நான் எதுவும் கோவமாவோ இல்ல வருத்தமா பட்டுக்க மாட்டேன். தாராளமா உங்க மனசுல இருக்கிறதையும் என்கிட்ட சொல்லலாம். என்ன சொல்ல வரேனா அப்படின்னு சொன்னதுமே அப்படியே இருமல் வருதும் நெஞ்சு பிடிச்சுக்கிறாங்க சுந்தரம். மாமா கொஞ்சம் இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வெளியில ஓடி வராங்க. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு குணா கேட்கவும், ஒண்ணு இல்ல லேசா இருமல் தான். அதுக்கு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வானதி ஓடிட்ட பாரு. முக்கியமா பேசிட்டு இருக்கும்போது வெளியில போயிட்டா. சரி வானதி வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு வெயிட் பண்றாங்க. நந்தினி, நீ படிச்ச பொண்ணு, அருள் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்திருக்கான், உனக்கு அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு சுந்தரம் முடிவு சொல்றாங்க. இது ஒண்ணும் கட்டாயம் இல்ல, உன்னோட முடிவு என்னங்கறத நீ சொன்னா அதை நான் ஏத்துக்கிறேங்கிறாங்க சுந்தரம். மாமா எனக்கு எங்க அம்மா தான் முதல்ல, அடுத்தது நீங்க தான். நீங்க 2 பேருமே என்ன முடிவு எடுத்தீங்கனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லிடுறாங்க நந்தினி. அருள் உன்னோட முடிவு என்னமோ சொல்லுப்பா, உனக்கு வேண்டான்னு சொன்னாலும் விட்டுலாம் அப்படின்னு கேக்குறாங்க சுந்தரம். இல்லப்பா, நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் நீங்க 2 பேரும் எனக்கு பார்த்து பார்த்து செய்றீங்க, அதனால இந்த முடிவுலையும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுவே எனக்கு சம்மதங்கிறாங்க அருள். அண்ணே பாத்தீங்களா, நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை என்னைக்கும் மீற மாட்டாங்க, இதுல இருந்தே தெரியுது பாருங்கன்னு சொல்றாங்க குணா. அருள் சின்ன வயசுலயே நீ படிப்பையும் விட்டுட்டு நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக நீ குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்கிட்டு வந்தோட அருமையும் பெருமையும் தெரிஞ்சவன் நீ. அதே மாதிரி நம்ம குடும்பத்தோட பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணா உனக்கு அமையணும்னு நான் நினைச்சேன். அப்படி ஒரு பொண்ணா நம்ம வானதி இருப்பான்னு நான் நினைக்கிறேன். உன்னோட விருப்பம் என்னப்பான்னு கேக்குறாங்க சுந்தரம். இது வரைக்கும் எனக்குன்னு தனிப்பட்ட விருப்பம் எதுவுமே கிடையாது, உங்க விருப்பம் என்னவோ அதுவே நீங்க செய்யுங்கன்னு சொல்றாங்க கரிகாலன். சுந்தரத்தோட அம்மா உள்ள வராங்க. என்னப்பா எல்லாரும் முடிவு சொல்லிட்டாங்களா, முடிவு எடுத்தீங்களான்னு கேக்குறாங்க. எல்லாரும் நல்ல முடிவா சொல்லிட்டாங்க. வானதி தண்ணி எடுக்கிறதுக்காக வெளியில போயிருக்கு, வந்ததும் கரிகாலனை கட்டிக்க சம்மதமான்னு கேட்கணும், அவ்வளவுதான். விசேஷத்துக்கு வந்தவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. வானதி என்ன நம்ம கரிகாலனை வேண்டானா சொல்லிடுவா? சின்ன வயசுல இருந்தே அவன் பின்னாடி மாமா மாமான்னு சுத்திட்டு இருந்தா, அவன் என்ன கரிகாலனை வேண்டானா சொல்லிடுவா? வாப்பா வந்து விசேஷத்தை சிறப்பா நடத்துங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க பாட்டி. இருந்தாலும் ஒரு வார்த்தை வானதியை கேட்டுலாங்கிறாங்க சுந்தரம். என் பேரனை பிடிக்காமையா அவ ஒரு நாளைக்கு 18 வாட்டி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறா, அதெல்லாம் பிடிக்கும் வாங்கப்பான்னு பாட்டி கூப்பிடவும் சரின்ட்டு வானதி தண்ணியை கொண்டு வந்து சுந்தரத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. சுந்தரம் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அப்பாடா இப்ப நல்லா இருக்குது வானதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வரதன் எல்லாரும் வெளியில வந்தது என்ன, எல்லாரும் நல்ல முடிவா சொன்னாங்களா, என்ன சொன்னாங்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. நீ சரின்னு சொல்லிட்டியா, நீ எதுவும் சொல்லலையலன்னு கல்யாணி கேக்குறாங்க. அம்மா எதுவா இருந்தாலும் பெரியப்பா சொல்லுவாங்க, சபையில சொல்லும்போது நீ கேட்டுக்கோங்கிறாங்க அருள். வானதியோட சமாதத்தை கேட்கறதுக்கு முன்னாடியே என் பெரிய தங்கச்சி சுப்பலட்சுமி பொண்ணு நந்தினியும் என் தம்பி பையன் அருளுக்கும் 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க சுந்தரம். என் தம்பி குணாவும் சுப்பலட்சுமியும் சம்மந்தியாக போறாங்கன்னு சொன்னதுமே கல்யாணி இடிஞ்சு போய் வந்து வெளியில நிக்கிறாங்க. அக்கா நீ ஏக்க இடிஞ்சு போய் நிக்கிற, வசதி வாய்ப்பு குறைபாடு தான் நான் இந்த வீட்டுக்கு வந்த அன்னையில இருந்து எனக்கு இன்னை வரைக்கும் எந்த மரியாதையும் இல்லை. அதே மாதிரி ஒண்ணுமில்லாத நந்தினியை என் பிள்ளை கட்டி வச்சு ஒண்ணுமில்லாத ஆக்க பாக்குறாங்களடா. என் பிள்ளைய அவளை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன், வசதியான பொண்ணா பார்த்து இவங்க மருமகளை விட என் மருமக நல்ல வசதியானவளை நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அக்கா பையனோட கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லி சபையில போய் ஏதாவது பண்ணிடாத, நேரம் பார்த்து காத்திருந்து அடிக்கலாக்கா, வரைக்கும் நீ பொறுமையா இருன்னு வீரையா சொல்றாங்க. டே போது நிறுத்துடா, பொறுமையா இருந்ததெல்லாம் போதும், ஆனா இப்ப என் புள்ள வாழ்க்கையிலே கை வைக்கிறாங்களே. வரதா நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் பொண்ணு வானதியை எங்க வீட்டு மருமகளை இருக்கிறதுக்கு எங்களுக்கு முழு சம்மதம். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வானதி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா வெளியில வராங்க.
கரிகாலனுக்கும் வானதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க எங்களுக்கு பரிபூர்ணமான சம்மதம்னு சுந்தரம் சொன்னதும் அப்படியே இடி விழுந்த மாதிரி நிக்கிறாங்க வானதி. இதுல உங்க எல்லாத்துக்கும் சம்மதமான்னு கேக்குறாங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், சம்மதங்கிறாங்க வரதன். நான் கிழிச்ச கொட்டை என் பிள்ளைகளும் என் தங்கச்சி பிள்ளைங்களும் தாண்ட மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே அவங்களும் அவங்களோட விருப்பத்தை சொல்லிட்டாங்க. லட்சுமி, நீயும் நானும் அண்ணனுங்களுக்கு சம்மந்தியாக போறோம். நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயம் இத்தனை நாளைக்கு அப்புறம் நடந்திருக்கு பாருங்கிறாங்க சுப்புலட்சுமி. ஆமாக்கா, என் புருஷி இப்படி மனசு மாறுவார்னு நான் கனவுல கூட நினைக்கலக்கா. என் பொண்ணு வானதியை உங்க பையன் கரிகாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அதுவே போதுங்கிறாங்க வரதன். இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருந்த வானதி மனசுல இருந்த ஆசைகளெல்லாம் சுக்கா நொறுங்கி இடிஞ்சு வீட்டுக்குள்ள போறாங்க. கையில வச்சிருந்த பொம்மையை கீழே தவற விட்டுறாங்க. அதுவும் அப்படியே சுக்கா சிலுசிலா உடஞ்சிருச்சு. அருள் வீட்டுக்கு போயிருந்த போது அருள் வானதியை தாங்கி பிடிச்சதும் காலில் ஏதோ பட்டதும் காயத்தை தொடச்சு விட்டதும் இதையெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க வானதி. அருள் தங்கிட்ட பாசமா அன்பா தானே நடந்துக்கிட்டாரு, இப்ப எப்படி மனசு மாறி இருக்க முடியும்னு யோசிக்கிறாங்க. ஆசைப்பட்ட அருள் கிடைக்கலையேன்னு அப்படியே மனசு உடைஞ்சு குலுங்கி அழுதுகிட்டு இருக்காங்க வானதி. இங்க வெளியில எல்லாருமே சந்தோஷமா நலங்கு வச்சுட்டு இருக்காங்க. கல்யாணி முகத்தை சுண்டிக்கிட்டு கோமா வந்து நிக்கிறத குணா பார்த்துட்டாங்க. கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து இப்ப என்ன பண்ண போற, ஏன் இப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. எனக்கு இருக்கிற இப்ப கோபத்துல நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாதுங்கிறாங்க. இங்க பாரு, வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா சிரிச்ச முகமா இருக்காங்க, அதை நீ கெடுத்துறாதீங்கிறாங்க குணா. சந்தோஷத்தை கெடுத்துட்டு அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, அதை நான் வேடிக்கை பார்க்கணுமாங்கிறாங்க. ஏடி, உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை, என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு, எது நடக்கூடாதுன்னு நினைச்சனோ அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நீங்க பாட்டு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கல்யாணி சொல்றாங்க. இங்க பாரு கல்யாணி, இதுல எதுவும் நீ குறுக்கிட்டு பேசக்கூடாது. எங்க அண்ணன் வாக்கு கொடுத்துட்டாரு, சபையில கொடுத்த வாக்க நம்ம நிறைவேற்றணும். அப்புறம் குறுக்க ஏதாவது பேசினா அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு திட்டுறாங்க. நந்தினி, நம்ம வீட்டுக்கு ஏத்த மருமகம், இதை நீ மாத்த முடியாதுங்கிறாங்க. என்ன உங்க அண்ணன் போட்ட பிச்சையா, உங்களுக்கு புத்தி மழுகி போச்சா? காசு இல்லாத ஒவ்வொருத்தையே நம்ம வீட்டு மருமகள் ஆக்குவா, அவங்க காசு பணம் கொட்டி கிடக்கிறவள அவங்க வீட்டு மருமகள் ஆக்குவாங்க. என் பிள்ளைக்கு ஒண்ணு இல்லாதவளை கட்டி வைப்பாங்களாங்கிறாங்க. ஏய் பார்த்து பேசு, சுப்புலட்சுமியே ஒண்ணு இல்லாதவன்னு சொல்ற, அவ ஏன் தங்கச்சிங்கிறாங்க. 1000 தடவை சொன்னாலும் சுப்புலட்சுமி ஒண்ணு இல்லாதவ தான். ஏன் அவ பொண்ணை அவர் பையனுக்கு கட்டி வைக்க வேண்டியதானே? அவரெல்லாம் ரொம்ப விவரமா இருக்காரு, நீங்க தான் இழிச்ச வயனா இருக்கீங்க. என் பையன் வாழ்க்கையில மண்ணெளி போட பாக்குறாரு, ஆனா நான் இதை விட மாட்டேன். நான் இப்பவே போய் சபையில எல்லாரும் முன்னாடி கேட்க போறேங்கிறாங்க. குணா அடிச்சு போடுவேன்னு கையை வாங்குறாங்க. ஏன் ஓங்கின கையை எதுக்காக நிறுத்துனீங்க? இது ஒண்ணு மட்டும்தான் இவ்வளவு நாளா நடக்காம இருந்துச்சு, இப்ப இதுவும் கை வாங்குறீங்களா? பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இவங்க எல்லாம் யாரு? ஒண்ணுமே இல்லாத பிள்ளைய என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாப்பாங்க, நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்களா? இனிமே இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு நில்லுங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் வெகு வேகமா அந்த சபைக்கு போறாங்க. மாமா, அக்காவை அதட்டுறீங்களே, நீங்க உங்க அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை எடுத்து கேட்க வேண்டியதானுங்கிறாங்க வீரையா. டே, நீ பாட்டுக்கு பேசாம வாயை மூடிக்கிட்டு அந்த பக்கம் போயிடுடா அப்படிங்கிறாங்க. ஆமா, உங்க கோவத்தையும் உயர்த்தி எங்ககிட்ட வேணா காட்டுங்க, அண்ணனுக்கு நேரம் நின்று உங்களால பேச முடியலையேன்னு போறாங்க. தன்னோட விருப்பத்தை அருள்கிட்டையும் சொல்ல முடியல, சபையிலையும் சொல்ல முடியாம தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க வானதி. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.